உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. மக்களுக்கு வானிலை தொடர்பான தகவலை அளித்து லட்சக்கணக்கான உயிர்களையும் அவர்களது உடைமைகளையும் தொடர்ந்து பாதுகாத்து வரும் இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் 150ஆம் ஆண்டு விழா சென்னை கொளத்தூர் எவர்வின் பள்ளி வளாகத்தில் விமர்சையாக நடைபெற்றது. 80ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் சென்னை வானிலை மையம் இதற்கான ஏற்பாடுகளை எவர்வின் பள்ளி குழுமத்துடன் இணைந்து செய்தது. விழாவை ஒட்டி மாணவர்களின் ஊர்வலம், IMD 150 என்கின்ற வடிவமைப்பு, கண்காட்சி என எல்லாம் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. நிகழ்ச்சி தொடக்கத்தின் போது இந்திய வானிலை ஆய்வுத்துறை பிரத்யேகமாக உருவாக்கிய பாடலுக்கு ஏற்றபடி மாணவிகள் நடனம் ஆடினர். மேலும் 2000 மாணவர்கள் இணைந்து IMD 150 என்ற வடிவமைப்பை பிரம்மாண்டமாக உருவாக்கினர். இதில் அழகிய வானவில், மழைத்துளிகள் என கூடுதல் வடிவமைப்பும் இருந்தது. இது தவிர 25 உயர் வகுப்பு மாணவிகள் தங்கள் முகம் மற்றும் கைகளில் IMD 150, RMC 80 போன்றவற்றை வரைந்து அசத்தினர். இவ்விழா தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் 150 கால பயணம் என்ற தலைப்பில் 25 அரிய தகவல்கள் அடங்கிய கண்காட்சியும் இடம்பெற்றது. இதை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பார்த்து வியந்தனர். மேலும் சென்னை வானிலை மையம் பிரத்யேகமாக கொண்டு வந்திருந்த வெதர் ஸ்டேஷன் என்கின்ற கண்காட்சியும், வானிலையை கண்டறியும் உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இறுதியாக 400 மாணவ மாணவிகள் IMD 150 டி-ஷர்ட் மற்றும் IMD 150 தொப்பி அணிந்து பிரதான சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வானிலை விவரங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தி நடைபயணம் மேற்கொண்டனர். இவ்விழாவில் சென்னை வானிலை மைய தலைவர் S. பாலச்சந்திரன் மற்றும் உயர் அதிகாரிகள், எவர்வின் பள்ளி குழும CEO மகேஸ்வரி, மூத்த முதல்வர் புருஷோத்தமன், இயக்குநர்கள் வித்யா மற்றும் முரளிகிருஷ்ணா ஆகியோர் பங்கேற்றனர். இது இருக்கு, எலக்ட்ரானிக் டெம்பரேச்சர்ஸ் இருக்கு, தெர்மிஸ்டர் இருக்கு. இது வந்து ATRH ஏர் டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி சென்சர். இந்த சென்சர் வந்து இது வந்து டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இதில் இதனுடைய நேச்சர் மாறும். இந்த நேச்சர் மாறுறது எலக்ட்ரானிக் சிக்னல். இது எல்லாமே சென்சர். இதில் 4 இது பார்ப்பீங்க. இது விண்டு மெஷர் பண்ணுறது. இதில் வந்து விண்டுக்கான மெஷர்மெண்ட் அல்ட்ராசானிக்னு ஒரு சவுண்ட் இருக்குது. அது நீங்கள் ஃபிசிக்ஸில் படிப்பீங்க. ஸோ இந்த டைரக்ஷனில் விண்டு போகும், இந்த வேவ்ஸ் அனுப்புவாங்க, இந்த டைரக்ஷனில் வேவ்ஸ் அனுப்புவோம். காற்று அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி காற்றுக்கு எதில் போனால் நம்ம ஸ்லோவாக போகும், காற்றோட சேர்ந்து வந்து ஸ்பீடாக வரும்.